மண்டல பொறுப்பாளர்களே, கட்சியின் பொருளாளர் தம்பி மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். எதிரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள்தான். அனைவரின் பெயரையும் விழித்திட வேண்டும் என்று ஆசைதான். தோழர்கள் பொறுத்தருள கேட்டுக்கொள்கிறேன். மே 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்களையும் நாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளாகவும் சர்வதேச இனக்கொலை நாளாகவும் நினைவு கூர்ந்து வருகிறோம். தமிழீழ விடுதலை புலிகளை எண்ணி, அவர்களின் ஈகத்தை எண்ணி, அவர்களோடு சேர்ந்து களப்பலியான பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இது ஒரு வீர வணக்க நிகழ்வு. நாம் பெரிதும் நேசிக்கிற தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு புறம், இல்லை என்கிற நிலைப்பாடு ஒரு புறம். அதனால்தான் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்னார், இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன் என்று இங்கே சொன்னார். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தனது இன்ஸ்பிரேஷனாக, தனது ஆசானாக ஏற்றுக்கொண்ட தலைவர், கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்ட தலைவர். அவர் வழியில் படை கட்டி விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற முனைப்பை கொண்டவர். இதுவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் இறந்து பல 10 ஆண்டுகள் வரையிலும் அவர் உயிரோடு இருந்தார் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்த காலம் உண்டு. அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தனது கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டதாலோ என்னவோ, அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் மரணமும் அதே போன்ற ஒரு ஐய நிலைக்கு தள்ளி இருக்கிறது, சந்தேகத்துக்கு தள்ளி இருக்கிறது. சிலர் இல்லை என்கிறார்கள், சிலர் ஆம் என்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் இல்லை, எனவே அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இதை சிலர் விமர்சிக்கலாம், எதிராக கருதலாம். எப்படி அவரை மாவீரர் என்று நீங்கள் சொல்லலாம் என எமக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கலாம். அவரோடு நான் ஒரு முறை அல்ல, 2 முறை, சில நிமிடங்கள் அல்ல, ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே சென்னையில் அவரை சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். அதேபோல 2002 2004 அவரை வன்னியில் அண்ணன் தமிழேந்தி அவர்களின் இல்லத்தில் தனிமையில் சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்றவன். அது பெரும் பேறு என்று இன்றைக்கும் எண்ணி பெருமைப்படுகிறவன் நான். அவர் எந்த சூழலிலும் தன்னை தற்காத்துக் கொண்டு, தன்னோடு வந்தவர்களின் தியாகத்தை பற்றி கவலைப்படாமல், புலிகளின் வீர சாவுகளை பற்றி கவலைப்படாமல், தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்க மாட்டார். அதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கோ இருக்கிறார்
தப்பித்து இருக்கிறார் என்று சொல்லுவது அவரை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு ஒருபோதும் அவர் இடம் தர மாட்டார். எனக்கு பல அறிவுரைகளை சொன்னவர், முக்கியமான அறிவுரை, நீங்கள் தமிழ்நாடு சென்றதும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை சொல்லுகிற போது இந்த களத்தில் பகைவர்களோடு நான் துப்பாக்கி ஏந்தி நிற்கிற நிலையிலும் கூட நான் இல்லறம் ஏற்றிருக்கிறேன், அவர்களோடு களத்தில் நிற்கிறேன் என்று சொன்னார். மனைவி மக்களை பாதுகாப்பாக ஒரு இடத்திலே வைத்துவிட்டு தான் மட்டும் களத்திலே நிற்போம் என்று கூட அவர் எண்ணியவர் இல்லை. மனைவி பிள்ளைகள் தம் குடும்பத்தையே போராளிகளாக மாற்றி ஈழ விடுதலைக்கான போர்க்களத்திலே நிறுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். தன்னோடு நெருக்கமாக இருந்த ஒரு சக தோழன் சார்ல்ஸ் ஆண்டனி என்கிற போராளி சாவகச்சேரி தாக்குதல் என்று கருதுகிறேன். அந்த தாக்குதலில் களப்பலி ஆனதை தொடர்ந்து தன்னுடைய மூத்த மகனுக்கு அந்த போராளியின் பெயரை, சார்ல்ஸ் ஆண்டனி என்கிற பெயரை சூட்டியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவரும் களப்பலி ஆனார். அப்போது அண்ணன் உயிரோடு தான் இருந்தார். மற்ற பிள்ளைகளையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணியவர் இல்லை. தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக வாழ்ந்த மதிவதனி அவர்களையாவது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கருதவில்லை. அவர் எண்ணியிருந்தால் ஏதேனும் ஒரு நாட்டுக்கு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பியிருக்க முடியும். எங்காவது போய் நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பியிருக்க முடியும். அப்படி எண்ணக்கூடியவர் அல்ல அவர். நாம் வென்றாலும் களத்தில் நின்று வெற்றி பெறுவோம், வீழ்ந்தாலும் களத்தில் சேர்ந்தே வீழ்வோம் என்று குடும்பத்தோடு களத்தில் நின்றவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எங்கோ ஓடி பிழைத்துக் கொண்டிருக்கிறார், தப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதை ஒருபோதும் நம்மால் ஏற்க முடியவில்லை. அப்படி நான் நம்பினேன் என்றால் அவருடைய வீரத்தை களங்கப்படுத்துவதாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே அடித்து சொல்லுகிறேன், அண்ணன் மாவீரராகிவிட்டார் என்பதுதான் உண்மை வரலாறு. எனவே லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதை நேற்று ஊடகங்களின் மூலம்தான் அறிந்தோம். அவ்வப்போது சமூக ஊடகங்களில் அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். மிகவும் துணிச்சலாக சிங்கள சபையில், அந்த சிங்களவர்களின் ஆதிக்கம் நிறைந்த சபையில் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய துணிச்சலை பெற்றவராக அர்ஜுனா இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். திடீரென்று வன்னியரசு சொன்னார், அர்ஜுனா நம்முடைய அலுவலகம் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் நினைத்தேன் இப்போது அமைச்சராகி இருக்கிற தம்பிதான் வந்திருக்கிறாரோ என்று கருதினேன். ஆதவ் அர்ஜுனா அவர் நம்மிடமிருந்து போனவர் தான். அவர்தான் வந்திருக்கிறாரோ என்று எனக்கு தோன்றியது. யார் என்று மீண்டும் கேட்டேன். இலங்கை எம்பி வந்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் அழைப்பு விடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை, இந்த நிகழ்வு எப்படி அவருக்கு தெரிந்திருக்கிறது, நான் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகம் வருவேன் என்று உரிமையோடு சொன்னார் என்று சொன்னார். அப்படி உரிமையோடு நம்மை தேடி வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீரம் செறிந்த வரலாறு குறித்து இங்கே அவர் உரையாற்றியதை நான் பெருமையோடு பாராட்டுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு கவலை.
இவர் எந்த கட்சியும் சாராதவர் தான். ஷன் மாஸ்டரிடம் கேட்டேன். இலங்கையிலே தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல அங்கே சில கட்சிகள் தனித்தனியாக இயங்குகின்றன. அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு தனித்தனி இயக்கங்களாக அவர்கள் இயங்குகிற நிலையில் ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொள்ளுகிற நிலை இருக்கிறது. யாரோடு நாம் சேர்ந்து படம் எடுத்துக் கொண்டாலும் அவரை பிடிக்காதவர்கள் நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆகவே இவரோடு இன்றைக்கு நாம் மேடையில் இருக்கிறோம். இவருக்கு பிடிக்காதவர்கள் யார் யாரோ நம்மை விமர்சிப்பார்களோ என்ற அடிப்படையில் ஷன் மாஸ்டரிடம் கேட்டேன். அவர் எந்த கட்சியும் இல்லை, சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர் என்று சொன்னார். சுயேட்சையாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு மக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது. இலங்கையிலே இருக்கிற தேர்தல் முறைக்கும் இந்தியாவிலே இருக்கிற தேர்தல் முறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இந்தியாவிலே ஒரே ஒரு வாக்கு கூடுதலாக ஒருவர் பெற்றால் அவர் வெற்றி. திருப்பத்தூரிலே அப்படித்தான். திமுக அமைச்சரை விட ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றவர் வெற்றி. ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல. ஒவ்வொரு வேட்பாளரும் அல்லது கட்சியும் பெறுகிற வாக்குகள் எத்தனை சதவிகிதம் என்பதை கணக்கிலே கொண்டு அந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களை அவர்கள் தேர்வு செய்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணிக்கு கிடைத்த சதவிகிதம் எவ்வளவு? அந்த சதவிகிதத்திற்கு சமமான எண்ணிக்கை உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் அதுவே இலங்கையாக இருந்திருந்தால் அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும். சதவிகிதத்தின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்கிற போது ஒவ்வொரு கட்சியும் கட்டாயம் அங்கே உறுப்பினராக இடம்பெற முடியும், அவர்கள் பெறுகிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில். ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. ஒரே ஒரு வாக்கு வெற்றியை தீர்மானிக்கிறது. எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் வாங்கிய அத்தனை வாக்குகளும் பயனில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இலங்கையில் இருக்கிற தேர்தல் முறையில் ஒவ்வொரு வாக்கும் மதிப்புடையதாக மாறுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் சதவிகித அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகிற வாய்ப்பை அது தருகிறது. அதை ஆங்கிலத்திலே பிஆர் சிஸ்டம் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே சொன்னால் அங்கே பிஆர் இருக்கிறார்களா என்று சொல்வார்கள். பிஆர் என்றால் இங்கே அதை சாதியாகத்தான் பார்ப்பார்கள். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் என்று பெயர். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்கிற பெயர். அப்படிப்பட்ட அந்த தேர்தல் முறையில் வெற்றி பெற்றிருக்கிற அன்பு இளவன் ராமநாத அர்ஜுனா அவர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரின் படம் பின்னணியில் இருக்கிற சூழலில் என்னை அங்கே கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதை பெருமையாக கருதுங்கள். பெருமையாக கருதுகிறேன் என்று அவரே சொன்னார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு வாய்த்த ஒரு பெருமை. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவ்வளவு இலகுவாக உங்கள் மீது கை வைக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். அதுவும் நீங்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி அல்ல, நாங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. அதுவும் இலங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சி அல்ல, அது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி. இங்கேயும் அதற்கு தடை உண்டு. ஆனால் இது ஒரு அரங்க நிகழ்ச்சி. எனவே இதையெல்லாம் எதிர்கொள்ளும் துணிச்சல் தமிழ் தேசிய இனத்திற்கு தேவை. அதைத்தான் தம்பி வன்னியரசு இங்கே பொடாய் இருந்தபோது எப்படி நாம் எதிர்கொண்டோம் என்பதை சுருக்கமாக சொன்னார். ஐயா நெடுமாறன் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி ஒன்று ஆனந்த் தியேட்டர் அருகே இருந்த ஒரு அரங்கில் நடந்தது. தேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே புலி என்று உச்சரிக்க அச்சப்பட்டார்கள். பிரபாகரன் என்கிற பெயரை உச்சரிக்க அச்சப்பட்டார்கள். நான் எழுந்ததும் பேசினேன். ஈழம் என்றால் புலிகள், புலிகள் என்றால் ஈழம். ஆகவே ஈழ அரசியலை பேசுவோம் என்றால் புலிகளின் அரசியலை பேசித்தான் ஆக வேண்டும். அதிலே நமக்கு என்ன அச்சம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது? நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்,
அண்ணன் பிரபாகரன் பெயரை நீங்கள் கொடாவில் என்னை சிறைப்படுத்துங்கள் என்று நான் அந்த அச்சத்தை அன்றைக்கு தகர்த்தேன். அந்த அரங்கத்தில் அந்த அச்சத்தை, அந்த பீதியை நான் தகர்த்தேன். 2002 மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரைத்துறையை சார்ந்தவர்களையும், எழுத்து, இலக்கியம் போன்ற தளங்களில் பணியாற்றக்கூடியவர்களையும் தேர்வு செய்து அழைப்பு விடுத்த போது அரசியல் களத்திலிருந்து யாரேனும் ஒருவரை அழைக்க வேண்டுமே என்று கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர் அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவரிடத்திலே போய் கேட்டாராம். இது அவரே சொன்னது. வீரசிங்க மண்டபத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது யாழ்ப்பாணத்திலே அந்த அரங்கில் நாங்கள் பேசி முடித்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, தம்பி, உங்களை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்யவில்லை, தலைவர் தான் முடிவு செய்தார் என்று சொன்னார். நாங்கள் அரசியல் பிரிவிலிருந்து யாரை அழைப்பது? திரைப்படத்துறையிலிருந்து புகழேந்தி தங்கராஜ், ஓவியர், அந்த கலை இலக்கிய தளத்தில் இருந்து ஓவியர் மருது, இலக்கிய தளத்திலிருந்து கவிஞர் இன்குலாப், அதே போல எழுத்தாளர் ஜெயப்பிரகாசம். அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அவரிடத்தில் நான் போய் சொன்னேன். ஒரு துண்டுச் சீட்டிலே பெயரை எழுதி கொடுத்தார். நான் பிரித்து பார்த்தேன், திருமாவளவன் என்று இருந்தது என்று சொன்னார். இரண்டாயிரத்து மானுடத்தின் தமிழ்கூடல் மாநாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த பயணத்தின் போதுதான் எங்களை அழைத்து அவரே அந்த இராணுவ வெடுக்கோடு நின்று எங்களை சர்வதேச தலைமைச் செயலகத்தின் வாசலில் நின்று வரவேற்றார். ஒவ்வொருவரையும் கட்டி அணைத்து வரவேற்றார். ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேட்டார், நீங்கள் எப்போதாவது ஆமைக்கறி சாப்பிட்டதுண்டா என்று. அதற்காக சொல்லுகிறேன். எங்களை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் அமர வைத்து, அவருடைய இருக்கைக்கு அடுத்து வலது புறத்திலே என்னை அமர வைத்து விருந்து அளித்த போது என் இலையிலே மாமிசம் இல்லை. அவர் பார்த்துவிட்டு தன்னுடைய இலையிலிருந்து கோழிக்கறி எடுத்து வைத்தார், வறுத்த கோழிக்கறி. அண்ணா, நான் சாப்பிடுவதில்லை. சிக்கன் சாப்பிடுவதில்லையா என்று கேட்டார். இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிடுவதே இல்லை என்று சொன்னார். உடனே சொன்னார், இது என்ன சைவ சிறுத்தையா என்று கேட்டார். சைவ சிறுத்தையா என்று கேட்டார். எல்லோரும் அங்கே அத்தனை பேரும் கொல்லென்று சிரித்தார்கள். அவ்வளவு நகைச்சுவை உணர்வுள்ளவர். விருந்து முடித்த பிறகுதான் என் காதோரம் வந்து சொன்னார், நாளை காலை 5 மணிக்கு உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். சேரலாதன் உங்களை அழைத்து வருவார். நான் தமிழேந்தி இல்லத்தில் காத்திருப்பேன் என்று சொன்னார். அடுத்த நாள் தான் தனியே நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இது ஒரு தகவலுக்காக. இதை எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன் என்றாலும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். தோழர்களே, அண்மையிலே நான் ஒரு சந்திப்புக்கு, தமிழ்நாடு முதலமைச்சரின் சந்திப்புக்காக, இவரைப் போலவே நாடாளுமன்ற உறுப்பினர், நான் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களின் அழைப்பை ஏற்று மரநடுகை நிகழ்விலே பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது, அது 2வது முறையோ 3வது முறையோ, அப்போது முதல்வராக இருந்த திரு விக்னேஸ்வர் அவர்களும் நானும் பங்கேற்ற நிகழ்வு ஒரு முறை நடந்திருக்கிறது. இடையிலே இன்னொரு நிகழ்வுக்காகவும் அவர் அழைத்து நான் போயிருக்கிறேன். அண்மையிலே அதே போல கார்த்திகை மாதம் வந்தால் அதை மரநடுகை மாதம் என்று அவர் அறிவித்து ஏராளமானவர்களுக்கு மரக்கன்றுகளை பரிசளிப்பதுண்டு. நம்முடைய முயற்சியில் 100 குழந்தைகளுக்கு அந்த நிகழ்வுகளில் ஈருருளி, இருசக்கர வண்டி, அதாவது சைக்கிள், மிதிவண்டி, நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்க பெற்று அவர்களுக்கு வழங்குகிற நிகழ்வும் அதிலே நடக்கும். அதிலே தான் நான் பங்கேற்க போனேன். அப்போது
யார் எந்த கட்சி, யார் என்ன அணி, யார் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. தோழர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் நான் தங்கியிருந்த இல்லத்தில் வந்து என்னை சந்தித்தார்கள். நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நானும் ஒரு பார்லிமெண்டேரியன், அவர்களும் பார்லிமெண்டேரியன்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் சில கருத்துக்களை விவரித்து சொன்னார்கள், அவர்களின் நிலைப்பாட்டை பற்றி. நிறைவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். இதை நாடாளுமன்றத்திலே நீங்கள் எழுப்ப வேண்டும் என்பதை தாண்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றச் சொல்ல வேண்டும் அல்லது ஒரு கடிதம் எழுதச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இதை பற்றி ஆழமாக தெளிவாக விவரித்து சொல்ல உங்களால் தான் முடியும், உங்கள் நிலைப்பாட்டை பற்றி. ஆகவே நான் போய் சொல்லி அதை அவர்கள் செய்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நீங்கள் விரும்பினால் முதல்வரை சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். நாங்கள் அந்த கூட்டணி கட்சியிலே இருப்பதனால் அந்த அனுமதிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும், அனுமதி பெற்று தர முடியும், நேரம் பெற்று தர முடியும் என்று சொன்னேன். அதன்படி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுத்து அவரும் உடனே ஒப்புக்கொண்டு வர சொல்லுங்கள் என்றார். நானும் உடன் சென்றேன். அந்த விவரங்கள் என்ன என்பதை அவர்கள்தான் விளக்கி சொன்னார்கள். அவ்வளவுதான். நாளைக்கு யாராவது வந்தால், ராமநாதன் அர்ஜுனா அவர்களைப் போல யாரும் வந்தால், என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஈழத்தமிழர்கள், என்னுடைய நேசத்திற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் என்று மட்டும்தான் அணுக முடியும். சன் மாஸ்டர் யார், அவர் பின்னணி என்ன, அது எனக்கு தெரியாது. அப்படி தெரிந்து நான் உறவாட முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யார், அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார், அவர் யாரை எதிர்த்து அங்கே அரசியல் செய்கிறார், யாரோடு கைகோர்த்து நிற்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே நான் முதல்வரை சந்திக்க வேண்டும், நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன், அவ்வளவுதான். நான் போனேன், அவர்கள் பேசினார்கள். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தோம். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் ஒன்றை சொன்னேன், ஈழம்தான் தீர்வு. இதை சொல்லிட்டு தான் சொல்றேன், ஈழம்தான் தீர்வு. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஈழம்தான் தீர்வு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழம் குறித்து உலகத் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் நடைமுறை அரசியல் என்பது முக்கியமானது. இன்றைய நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லெண்ணத்தை பெறாமல், அவர்களின் ஆதரவை பெறாமல், அவர்களின் ஒத்துழைப்பை பெறாமல் நம்மால் சர்வதேச பொறிமுறை விசாரணையை கூட வென்றெடுக்க முடியாது. இதுவரையில் குற்றவாளிகள் யாரும் விசாரிக்கப்படவில்லை. ராஜபக்சே குடும்பத்தினர் யாரும் தண்டிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த யுத்தம் நடந்து முடிகிற வரையில் ஐநா பேரவை வேடிக்கை பார்த்தது. ஏன் வேடிக்கை பார்த்தது என்றால் அவர்களும் இதில் உடந்தையாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எல்லாம் முடிந்த பிறகு ஐநா பேரவையின் பொதுச் செயலாளர் அங்கே போய் பார்த்துவிட்டு வந்து சில அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நடந்திருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிட்டு போனார். அவ்வளவு பெரிய இனக்கொலை நடந்தது. அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட மருத்துவமனைகளையும் குறிவைத்து தாக்கியதில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது அப்பட்டமான ஜெனோசைட். அங்கே நான் நாடாளுமன்ற குழுவிலே போயிருந்த போது அவர்களை சந்தித்து விட்டு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் முதலில் டிக்ளேர் செய்தோம், அது அப்பட்டமான இனக்கொலை, brutal genocide என்று அறிவித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அதை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் சொல்லணும், வார் கிரைம்ஸ் வேணா சொல்லலாம் என்று தயங்கி கொண்டிருந்த போது அதை இனக்கொலை என்று முதலில் டிக்ளேர் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கண்டித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதை
பிடிக்காத கும்பல். அந்த நாடாளுமன்ற குழுவில் நானும் ஒருவனாக இடம்பெற்றதை பிடிக்காத ஒரு கும்பல். ராஜபக்சேவிடம் கை குலுக்கிறேன் என்பதும், ராஜபக்சேவிடம் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் என்பதும், அவதூறுகளை பரப்புவதும் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது ஒரு புறம். தோழர்களே, அதை ஜெனோசைட் என்று சொல்லி போராட்டம் நடத்திய நாங்கள், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற நாங்கள், பார்லிமெண்டேரியன் என்கிற வகையிலே பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் அவர்களின் கடமை உணர்ந்து செய்ய வேண்டிய வேலையும் இருக்கிறது. நான் வெளியே நின்று சொல்லலாம், எனக்கு ஒரே தீர்வு தமிழிடம்தான், சரி, அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லலாம். யார் பொது வாக்கெடுப்பு நடத்த முன் வருவார்கள்? யார் சொல்லுவா? ஈழத் தமிழர்களை எல்லாம் நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சிங்களவன் சொல்லுவானா? அங்கே இருக்கிற அந்த அரசு சொல்லுமா? அல்லது அந்த நாட்டுக்கு நீ பொது வாக்கெடுப்பு நடத்து என்று சொல்லுவதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் யார்? உலக நாடுகளுக்கு இது போன்ற அறிவுரையை சொல்லுவதற்கு அதிகாரம் படைத்த ஒரே ஒரு அமைப்பு ஐநா பேரவை தான். ஐநா பேரவையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னா சர்வதேச நீதிமன்றம் ஆணையிடணும். லீகல் ப்ரொவிஷன் அப்படி இருந்தா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரெஃபரண்டம் நடந்துக்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். அதையும் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு எந்த கட்டாயம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது நம்முடைய ஆசை, அவ்வளவுதான். ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம், அவ்வளவுதான். அதை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவன் யார்? அதை வலியுறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவன் யார்? அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் பெற்றவன் யார்? அந்த கேள்விக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது. ஐநா பேரவை நினைத்தால் மட்டும்தான் அதை கூட ஒரு முடிவாக எடுத்து அழுத்தம் கொடுக்க முடியும். அப்படி அழுத்தம் கொடுப்பதற்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்தியாவை நம்ம கடுமையாக விமர்சனம் செய்வோம், ஆனால் இந்தியாவின் ஒப்புதல் வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இந்திய அரசுதான் இந்த இனக்கொலை செய்தது என்று கடுமையாக விமர்சனம் செய்வோம், ஆனால் இந்திய அரசு நம் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும் விரும்புவோம். இந்த முரண்கள் நம்மிடையே இருக்கிறது, அது ஒரு புறம். அதனால் நம் கண் முன்னால் இந்த புதிய அரசு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், புதிய சட்டம், அமெண்ட்மெண்ட் கூட இல்லை, புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். நாம் எங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறதுங்கிறத சொல்லி ராகுல் காந்தி வரையிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் அவர்கள் அப்படியே போட்டாங்க. வாஜ்பாய் பிரதமரான உடனே நான் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போறேன்னு சொன்னார். அப்போ கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அவர் மைனாரிட்டி அரசு நடத்தினார், பல கட்சிகளின் ஆதரவோடு தான் அவர் ஆட்சி நடத்தினார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்சி உருவாகி இருக்கிற மாதிரி பல கட்சிகளின் ஆதரவோடு தான் இங்கே அவர் ஆட்சி நடத்தினார். அப்போ அவரால் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிய முடியல, புதிய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க முடியல. ஆனால் அதை மீளாய்வு செய்வதற்கென்று வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷனை போட்டாங்க. அவங்களுடைய டார்கெட்டே என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றணுங்கிறது தான். இப்போ குறைந்தபட்ச உரிமை கூட இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா 13th அமெண்ட்மெண்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட், அது இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாகாண அரசுகளை நிறுவுவது, தேர்தல் முறைப்படி முதல்வர்களை தேர்ந்தெடுப்பது, அது அடிப்படையிலான சில அதிகார வரையறைகள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இதை ஏற்காமல் இப்போது வந்திருப்பவர்கள் அதையும் மாற்ற வேண்டும். ஒரே யூனிட்டரி கவர்மெண்ட், இங்கே இருக்கிற மக்கள், ஆளும் வர்க்கம் சிங்கள மக்கள் தான், அவர்கள் மட்டும்தான் எப்போதும் ஆட்சி பீடத்தில் இருக்க முடியும் என்கிற நிலையில் ஒரு அரசமைப்பு சட்டத்தை புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழும். உனக்கு டார்கெட் தமிழ், அது பின்னால் இனிமேல் நீங்க ரிவைவ் ஆகணும், ரீகுரூப் ஆகணும், மறுபடியும் ஆயுதம் தாங்கி போராட போறோமா அல்லது அறவழியில் போராட போகிறோமா, தமிழீழ கோரிக்கை எப்படி நாம் முன்வைக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மால் எந்த உறுதியையும் தர முடியாது. முதலில் உலகத் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்வதை நிறுத்த வேண்டும். அதன் பிறகு சர்வதேச சமூகங்களின் ஆதரவை பெற வேண்டும். சர்வதேச சமூகங்களின் ஆதரவை பெறுவதற்கு முன்பு இந்திய அரசின் ஆதரவை பெற வேண்டும்.
இந்திய அரசும் சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஐநா பேரவையிலே பிற நாடுகளின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். இதெல்லாம் நடந்தாதான் ரெஃபரண்டம், இல்லைன்னா அதெல்லாம் பேசவே முடியாது. ஆகவே அது ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு திட்டம். அதனால் நான் பிரஸில் சொன்னேன், தமிழீழம் என்பது எங்கள் கனவுதான், இலக்குதான் என்று சொன்னேன். கனவுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு விமர்சனம் செய்கிறார்கள். ஏன்னா அடிப்படையில் திருமாவளவனை பிடிக்கவில்லை. 30-40 ஆண்டுகளாக இந்த களத்தில் திருமாவளவன் எப்படி பாடுபட்டார் என்பதை அறியாதவர்கள் பரப்புகிற அவதூறு. தலித் இயக்கங்களை சார்ந்தவர்களை சொல்லுவார்கள், இவன் பிரபாகரனுக்காகத்தான் இயக்கம் நடத்துகிறான், தலித்துகளுக்காக இயக்கம் நடத்தவில்லை என்று இங்கே எனக்கு எதிரான பிரச்சாரங்களை ஒருபுறம் செய்து கொண்டிருந்த காலம் அது. இப்போதும் செய்கிறார்கள். ஆகவே அந்த பிரஸ் மீட், அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் சொன்னேன், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை சந்தித்தார்கள், சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இடைக்காலமாக தற்காலிகமாக அரசமைப்பு சட்டம் எழுதப்படுகிற போது யூனிட்டரி கவர்மெண்ட் என்று வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். இது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பார்லிமெண்டேரியன் இதை தான் பேச முடியும். பார்லிமெண்டேரியன் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரே இலக்கு தான், நாங்கள் ஈழத்தை தான் வென்றெடுப்போம், அதுவரையில் நாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்றால் அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டிடியூஷனை அவன் விரும்புகிற மாதிரி கொண்டு வந்து விடுவான், குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட இல்லாமல். ஆகவே ராமநாத அர்ஜுனா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் ஆற்ற வேண்டிய பொறுப்பு, எதிர்வினை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்ஸ்டிடியூஷன்லேயே அவன் கை வைக்கிறான்னா என்ன அப்ஜெக்ஷன்? சரி, அப்ஜெக்ட் பண்ணாக்க என்ன உங்களுடைய கோரிக்கை? இது ஒரு டெம்பரரி தான். ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது வெளியிலே மக்களை திரட்ட வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். அது ஆயுத வழி போராட்டமா அறவழி போராட்டமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதை தீர்மானிக்கிற தலைமையை நிறுவ வேண்டும். உலகம் தழுவிய அளவில் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை உருவாக வேண்டும். ஆளாளுக்கு ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருந்தால் அது நிகழாது. தீவிரமான திருமாவளவன், தீவிரமான ஈழப்பற்றாளரான திருமாவளவனையே நீங்கள் அவதூறு பரப்பி, வதந்திகளை பரப்பி, காயப்படுத்தி, நீ யாருடா எங்களை பற்றி பேச என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதரவையே வேண்டாம் என்று புறந்தள்ளக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்களே தவிர ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி கூட இல்லை. என்ன இப்ப பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கு? இது என்ன அரசியல் அணுகுமுறை இருக்கிறது? ஈழத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவனையும் நாம் அரசியல் படுத்தி அணிதிரட்ட வேண்டும். அது பெரிய பணி. ஆனால் ஈழ அரசியலை தமிழ் மண்ணிலே தொடர்ந்து வேர்க்கால் மட்டம் வரையில் பரப்பிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு பலரும் சொல்லலாம், நாங்கள் தான் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிளைம் பண்ணல. ஆனால் முதல் முறையாக எல்லா குக்கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இல்ல விழாவிலும், காதணி விழாவிலும், திருமண விழாவிலும், இல்ல திறப்பு நிகழ்வுகளிலும் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் படத்தை பொறித்து நிகழ்ச்சிகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு முன்னாடி வெறும் இன்டலெக்சுவல் டீம்ல ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு குழு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது விவாதிக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகளின் வரவுக்கு பிறகுதான் அது வெகு மக்களிடையே பேசுகிற ஒரு பெரும் அரசியலாக மாறி, அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தையே நீங்கள்லாம் இதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் ராஜபக்சேகிட்ட கை கொடுக்கணும். ஒரு ஃபோரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்கோரம் இருக்குது. எனக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், அந்த அரசியல் நமக்கு முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் ஒரு அவை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது தான் டிப்ளமசி. அதுதான் டிப்ளமசி. அங்கே போயிட்டு நாம் ரவுடித்தனமாக நடந்துக்க முடியாது. இம்மெச்சூர்டாக முதிர்ச்சியற்ற முறையில் நடந்து கொள்ள முடியாது. சிங்களவர்களும் புலிகளும் நேருக்கு நேர் மோதினாலும் பேச்சுவார்த்தையின் போது ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்ட வரலாறு உண்டு. கடுமையாக முரண்பட்ட நிலையிலும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்வது அவை நாகரிகம். அவ்வளவுதான். ஆனால் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் புகுந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற தேர்தல் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல்
நீங்க ஏன் காங்கிரஸோட சேர்ந்தீங்க, நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்தீங்க? இது தமிழ்நாட்டு அரசியல் சூழல். தேர்தல் நிலைப்பாடு என்பது இங்கு இருக்கிற இந்திய தேசிய அரசியலோடு தொடர்புடையது. இங்க காங்கிரஸா பிஜேபியா எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பிஜேபியை தான் எதிர்ப்போம். ஆகவே காங்கிரஸோடு தான் நிற்க வேண்டியிருக்கும். இங்கே இடதுசாரி அரசியலா வலதுசாரி அரசியலா என்றால் நாங்கள் இடதுசாரிகளோடு தான் நிற்போம், வலதுசாரிகளை எதிர்க்க வேண்டியிருக்கும். ஆகவேதான் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் யாரோடும் நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம். உங்களுக்கு பிஜேபி அங்கே கவர்மெண்ட் இருக்குன்னா பிஜேபியோட நீங்கள் நட்பு வச்சுக்கோங்க, உறவாடுங்க, அதை நாங்கள் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டோம். அதிமுகவினுடைய ஆதரவு வேண்டுமா, ஜெயலலிதா அம்மையாரை சந்தியுங்கள், பேசுங்கள், உறவாடுங்கள். அதில் ஒருபோதும் எங்களுக்கு விமர்சனம் இருக்காது. எங்களுக்கு அதிமுகவோடு முரண்பாடு இருக்கலாம். சிறு குழுக்களின் ஆதரவும் தேவை, பெரிய இயக்கங்களின் ஆதரவும் தேவை. ஆனால் இந்த ஈழ விடுதலை வரலாற்றில் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் சிறிய குழுக்களின் ஆதரவுகளை மட்டும்தான் தேடினார்கள். 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட திமுகவை புறந்தள்ளிவிட்டார்கள். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததனால் இந்த அரசியலே பேச மாட்டோம் என்று அதிமுக ஒதுங்கிக் கொண்டது. அதுவும் 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம். இந்த 2 பேரியக்கங்களோடு நல்ல உறவை பேண முடியாமல் போனது ஈழத்தமிழர்களின் அணுகுமுறை. சின்ன சின்ன குரூப், அரங்குகளில் ஆவேசமாக பேசக்கூடிய குழுக்கள், சில 1000 பேர்களை சில லட்சம் பேர்களை மட்டுமே கொண்ட சிறிய சிறிய அமைப்புகளை இவர்கள் நம்பி அவர்களோடு பயணிக்கிற நிலைதான் உருவானது. தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசுகிற வல்லமை பெற்ற ஆளுமை பெற்ற இயக்கங்களோடு இவர்களுக்கு நல்ல உறவே இல்லாமல் போனது. திமுகவை கடுமையாக விமர்சித்து இவர்களே விலகி நின்றார்கள். அதிமுக மே 21, 1991 என்று கருதுகிறேன், 91 ராஜீவ் படுகொலை. அந்த படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுக வன்னி கைப்பற்றுகிற வரையில், புலிகள் சூழப்படுகிற வரையில் அமைதியாக இருந்த இயக்கம் அதிமுக. அதுக்கு பிறகுதான் அறிக்கைலாம் விட்டாங்க. புலிகள் அழிந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான், இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகுதான் 2009 வரை, 91 2009 வரையிலும் ஒரு சிறு அசைவு கூட அதிமுக பக்கத்தில் கிடையாது. ஈழத்தை உச்சரித்ததில்லை, பிரபாகரன் பெயரை உச்சரித்ததில்லை, அந்த அரசியலை பேசியதே இல்லை. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் முற்றாக விலகி நின்றது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ ஏன் காங்கிரஸோட போன, நீ ஏன் கருணாநிதியோட போன என்கிற விமர்சனங்கள், அதை நாம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இவற்றை தாண்டி சிந்திக்க வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுக்கு, அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, உண்மையிலேயே ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற காரணத்தினால் கான்ஸ்டிடியூஷனை புதிதாக எழுதப் போகிறார்கள் என்கிற சூழலில் ஏதேனும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கோரிக்கையை ஒரு மாநில அரசிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பிய போது அவர்களை சந்திக்க வைப்பதற்கான சூழல் என்னால் உருவாக்க முடியும் என்கிற ஒரு தொடர்பை நான் வைத்திருந்த நிலையில் வாங்க அழைச்சிட்டு போறேன். நாளைக்கு ஒரு அர்ஜுனா பார்க்கணும் விரும்பினால் இன்றைய முதல்வரை கூட நான் அழைத்து கொண்டு போய் காட்ட முடியும். அவ்வளவுதான். இது என்னுடைய வேலை, இது என்னுடைய வேலை. இதில் நீங்க யாரு, எந்த அணி, என்ன அரசியல் பேசுகிறீர்கள் என்பதையெல்லாம் நான் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? 100 விழுக்காடு தூய்மையாக ஈழ விடுதலைக்கான அரசியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகளையே கொச்சைப்படுத்துகிற நிலை, திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிற நிலை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு சிறுத்தைகளின் குரலாய் தம்பி வன்னியரசுவின் குரல் தன்னுடைய கன்னி உரையிலேயே சட்டமன்றத்தில் ஒலித்தது. இதுதான் சிறுத்தைகள், இவர்கள்தான் சிறுத்தைகள். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.